சேவிப்பதில் நமக்கு பலன் நிச்சயம். ஹல்லேலூயா. Serve him, your reward is certain. அவரை சேவிக்கும் போது நமக்கு பலன் நிச்சயம் என்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. சேவிப்பது என்றால் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிப்பதென்றால் என்ன என்று முதல் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சேவிப்பது என்பது கனப்படுத்துவதற்கு ஒப்பான காரியம். ஹல்லேலூயா. நாம் பெற்றோர்களை எப்படி சேவிக்கிறோம்? ஹல்லேலூயா. முதலாவதாக அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய கீழ்ப்படிதனால் முதல் சேவிப்பு. ஹல்லேலூயா. அதே வண்ணமாக தான் கர்த்தராகிய தேவனை நாம் சேவிக்க வேண்டும் என்றால் முதலில் நமக்குள் என்ன இருக்க வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இரண்டாவதாக அவர் மீது விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கும்போது தான் கீழ்ப்படிதல் வரும். அதே நேரத்தில் அவரிடத்தில் மூன்றாவதாக உண்மைத்துவம் இருக்க வேண்டும். அவரிடத்து ஹல்லேலூயா அவருக்கு ஹல்லேலூயா அவருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவராக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மூன்று காரியங்கள்: ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று விசுவாசம், மூன்றாவது உண்மைத்துவம். இந்த மூன்று ஒன்று கூடும்போது தான் நாம் உண்மையாகவே சேவிப்பவர்களாக காணப்படுகிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 16வது வசனம் 16லிருந்து 21வது வசனம் வரை வாசித்து தொடங்குவோம். ரோமர் 4வது அதிகாரம் வசனங்கள் 16லிருந்து 21 வரை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் தகப்பனாகிய அப்ரஹாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல் அழைப்பிக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிதனை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நாம் இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த தேவ வார்த்தையை உடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இந்த தேவ வார்த்தையை உடைய வல்லமையும் அபிஷேகம் இறங்கி இந்த தேவ வார்த்தை ஆவியானவரை எங்களிடத்தில் பேசி அதற்கும் ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையை ஊற்றும். எங்களுடைய இதயத்தை நாங்கள் தெரிந்து தருகிறோம். விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் உடைய சத்திய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. அமேன், 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 அமேன். கார்வோம். ஹல்லேலூயா. ரோமர் 4வது அதிகாரம் 16லிருந்து 21வது வசனம் வரையும் வாசிக்க கேட்டோம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறபடிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. ஹல்லேலூயா. கிருபை எப்படி வருகிறது? விசுவாசத்தினாலே வருகிறது. நம்முடைய விசுவாசம் தேவ கிருபையை இறங்க செய்கிறது. நியாய பிரமாணத்தின் சார்ந்தவர்களாகிய சந்ததியார் மாத்திரமல்ல,
நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாக எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஹல்லேலூயா. அதாவது கர்த்தராகிய தேவனுடைய வாக்கு தத்தம், அதாவது ஆபிரகாமுக்கு தரப்பட்ட வாக்கு தத்தம் 12வது அதிகாரத்தில் 1, 2, 3 தரப்பட்ட வாக்கு தத்தம் ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானது. பழைய ஏற்பாட்டில் இருக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து வழியாக வந்த நமக்கும் அது சொந்தமானது என்பதை இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். அதாவது ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பனாராக நம்மை கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் விசுவாசத்திற்கு தகப்பன் என்று போதிக்கிறது என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் காணுகிறோம். அதாவது கர்த்தராகிய தேவனை அவன் எவ்வண்ணமாக விசுவாசித்தான், எவ்வளவாக கர்த்தராகிய தேவனிடத்தில் கீழ்ப்படுதல் இருந்தது, கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக அவன் எவ்வளவு உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். இந்த 3 காரியத்தை இந்த வசனங்களிலிருந்து நாம் காண்கிறோம். 17வது வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஹல்லேலூயா. அதாவது எதை குறிக்கிறது? ஈசாக்கை பலியாக தருவதற்காக கர்த்தராகிய தேவன் கட்டளையிட்ட போது அந்த நேரத்தில் சந்தேகப்படாமல், இது ஏதோ பிசாசு சத்தம் என்று சந்தேகப்படாமல், இது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை தான், கட்டளை தான் என்று அறிந்து அவன் என்ன செய்தான்? உடனடியாக ஈசாக்கை எடுத்துக்கொண்டு மொரியா மலையின் மீது தகன பலியாக கொடுப்பதற்காக புறப்பட்டான். தகன பலி கொடுப்பதற்கு அவன் என்ன செய்தான்? அந்த வாளையும் எடுத்து வெட்டவும் செய்வதற்கு அவன் முன் வந்தான். அந்த விசுவாசத்தை கண்ட தேவன் ஹல்லேலூயா ஆச்சரியமடைந்தார். இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த பரீட்சையில் ஆபிரகாம் என்ன செய்தான்? அந்த தேறினதற்கு ஒரு வல்லமையான ஒரு ஆசீர்வாதத்தையும் தந்தார். நீ அதாவது பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு வல்லமையான ஒரு ஆசீர்வாதத்தையும் தந்தார். இந்த காரியத்தை ஈசாக்கை மொரியா மலைக்கு கொண்டு போவதற்கு ஆபிரகாமுக்குள், அவனுடைய ஆவிக்குள் எதை அவன் அறிந்து கொண்டான் என்பதை இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் நம் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்கும் தேவன், மரித்தவைகளை உயிர்ப்பிக்கும் தேவன். ஹல்லேலூயா. அதாவது இல்லை என்றாலும் அவர் அழைத்தவுடனே அந்த இடத்தில் அந்த காரியம் வந்து நிற்கும் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்கும் தேவன். ஹல்லேலூயா. அதாவது இதை உண்டாகும் என்று சொன்னால் அது உண்டாகும். ஹல்லேலூயா. எது உண்டாகும் சொன்னாலும் அது உண்டாகும். கர்த்தராகிய தேவன் சொன்னால் அது ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு ஆழமான சத்தியத்தை அறிந்தான், மரித்தவைகளை அவர் உயிர்ப்பிக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஈசாக்கு மரித்தாலும் அவனை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தை கொண்டவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதாவது இதைதான் கர்த்தராகிய தேவன் விசுவாசம் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசத்தை கொண்டவனாக இருப்பதனால், தேவனிடத்தில் இந்த விசுவாசத்தை கொண்டவனாக இருப்பதனால், தேவனை பற்றி அறிவு கொண்டவனாக இருக்கும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தவனாக, அவருடைய வல்லமை எவ்வளோ பெரிய, அதாவது மகத்துவமான வல்லமை கொண்டவராக இருக்கிறார் என்பதை யார் அறிந்தார்? ஆபிரகாம் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவனமாக அழைக்கும் தேவன் என் தேவன், மரித்தவைகளை உயிர்ப்பிக்கும் தேவன் என் தேவன் என்பதை அறிந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக விசுவாசத்தோடு மொரியா மலைக்கு ஈசாக்கை எடுத்து சென்றார். ஹல்லேலூயா. அதாவது அதிலிருந்து என்ன அறிந்து கொண்டார்? தேவன் ஆபிரகாமை சார்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அதாவது உண்மை உள்ளவர்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? ஒன்று அவர்களை சார்ந்திருக்கலாம், அவர்களை, அதாவது தே கேன் பி டிபெண்டபிள், அது அவர்களை சார்ந்திருக்கலாம். ரிலையபிள் என்றாலும் அதுக்கும் சார்ந்திருக்கலாம் தான் தமிழில். அதே நேரத்தில் ட்ரஸ்ட் வர்தி, அவர்களை நம்பியும் இருக்கலாம். ஹல்லேலூயா. அதாவது அவர்களை சார்ந்தும் இருக்கலாம், அவர்களை நம்பியும் இருக்கலாம்.
அதாவது எப்ராஹிம் கிட்ட ஒரு காரியத்தை சொன்னால் அவன் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்து முடிப்பான் என்பதை உறுதியாக அறிந்திருந்தார் கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா. அதாவது இதை தான் சேவிப்பு என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அதாவது சேவிப்பது யார் சேவிப்பாங்க? யார்? ஒரு எஜமானை ஒரு ஊழியர் இல்லைன்னா அடிமை. அடிமை என்றால் அதற்கான என்றால் செய்யணும், அதுதான் அடிமை. அதாவது எஜமான் என்றால் அதற்கு கட்டளை எடுக்கிறவர் தான் எஜமான். கர்த்தராகி தேவன் எஜமானாகவும் அப்ராம் ஒரு அடிமையாகவும் காணப்பட்டான் இந்த இடத்தில். அதாவது கர்த்தர் இதை செய் என்று சொன்ன உடனே அவன் எழுந்து உடனே போய் அதை செய்வதற்கு முன் வந்தான். அதுதான் உண்மைத்துவம். இந்த 3 காரியத்தையும் அவன் கொண்டவனாக இருந்தான் எப்ராம். என்னது? ஒன்று கீழ்ப்படுதல், 2வது விசுவாசம், 3வது உண்மைத்துவம். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களும் கொண்ட எப்ராம், ஹல்லேலூயா, அவனுக்கு என்ன சான்றிதழை கர்த்தராகிய தேவன் தந்தார்? இவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று. ஹல்லேலூயா. எல்லோருக்கும் தகப்பன் இவன். ஹல்லேலூயா. இதற்கு அதாவது எல்லோரை விட அதிகமான விசுவாசம் கொண்டவன் தான் எப்ராஹாம் என்று கர்த்தராகிய தேவன் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இவனை விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைத்திருக்கிறார். உன் சந்ததி இவ்வளவாக இருந்துக்கும் 18வது வசனம் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதாவது அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவான் என்பதை வாக்கு தத்தமாக செய்தார். என்ன சொன்னார்? உன்னுடைய சந்ததி இந்த வண்ணமாக இருக்கும் என்று சொன்னார். எதை காண்பித்து? நட்சத்திரங்களை காண்பித்து. அதை காண்பித்து சொன்ன உடனே அப்ரஹாம் என்ன சொன்னார்? 15வது வசனம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆதியாகமத்தில் என்ன செய்தார்? வாசிங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். அவர் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார், கருதப்பட்டது. ஹல்லேலூயா. அதாவது அவன் சொன்னதை, கர்த்தர் சொன்னதை அவன் விசுவாசித்த உடனே அது அவனுக்கு நீதியாக கருதப்பட்டது. ஹல்லேலூயா. அதாவது நீதிமான் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையை நாம் முழுமையாக விசுவாசிக்கும் போது நாம் நீதிமானாக கருதப்படுகிறோம். அதை தான் இந்த இடத்தில் இந்த வண்ணமாக உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னதை அப்ராம் விசுவாசித்ததனால் அது அவனுக்கு நீதியாக கருதப்பட்டது. 19வது வசனத்தில் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்த போதும் தம் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்ப செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. அதாவது அவன் எதை குறித்து அவன் நிச்சயமாக இருந்தான்? கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் நிச்சயமாக இருந்தான். அவனுடைய சரீரத்தை பற்றியும் சாராவுடைய கர்ப்பப்பையை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. அதாவது கர்த்தர் சொன்னால் ஆகும், அவர் கட்டிட்டார் நிற்கும். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தம் சொன்னால் அது ஆகும். இன்றைக்கும் இந்த வருடத்திற்காக கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபைக்காக அந்த வாக்கு தத்தம் ஹல்லேலூயா நாம் விசுவாசித்து அதை பிடித்து கொண்டிருந்தால் ஹல்லேலூயா நிச்சயமாக அந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு யார் காரணம்? இனிமேல் கர்த்தர் அல்ல, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் என்ன சொன்னார்? அவர் நீங்கள் இந்த வண்ணமாக செழிப்பீர்கள் என்று அவர் இந்த வருடத்தின் முதல்ல சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. இனி அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய ஒரே ஒரு நம்முடைய கிரியை, விசுவாச கிரியை. ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இல்லாமல். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய விசுவாசம் பலவீனப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அதாவது சுற்று சூழ்நிலைகளை கண்டு அது பலவீனமாகக்கூடாது. இதில் ஏன் அவனுடைய சரீரம் அதாவது அவன் ஏறக்குரிய 100 வயதாக இருந்தும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதாவது அவனுடைய சுற்று சூழ்நிலைகளை பற்றி அவன் எண்ணாதிருந்தான். கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தையை மட்டும் அவன் பிடித்து கொண்டிருந்தான், விசுவாசித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதாவது
கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வரும்போது எப்போதுமே நம்முடைய சுற்றுச்சூழ்நிலை மோசமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தர் சொல்லுகிற காரியம் நம்முடைய மனதிற்கு எட்டாத காரியத்தை தான் அவர் சொல்லுவார். ஏன்? அவர் அற்புதங்களை மட்டும் செய்யக்கூடிய தேவன் அவர். ஹல்லேலூயா. அதாவது இப்போ இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு பிதாவே எனக்கு இந்த தண்ணி என்னுடைய வாயில் வந்து ஊற்றுங்க சொன்னேன், அதுக்காக ஜெபிச்சிருந்தா அது முட்டாள்தனம். அது நமக்கு இது கை கொடுத்துருக்காரு, அதை எடுத்து தண்ணி ஒன்று எடுத்து சாப்பிடலாம். இது ஒரு பெரிய காரியம் இல்லை. அதாவது நம்முடைய பலத்தினால் ஆகாத காரியம், நம்முடைய நினைவுக்கு எட்டாத காரியம். ஹல்லேலூயா. அந்த வண்ணமான பெரிய காரியங்களை செய்வதற்கு தான் கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. சிறு சிறு காரியத்திற்கு நமக்கு என்ன தேவையில்லை? விசுவாசம் தேவையில்லை. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு தான் நம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே தான் கர்த்தராகிய தேவனும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் என்றால் என்ன? உனக்கு கூடாத காரியம், உனக்கு அறிவுக்கு எட்டாத காரியம் நான் செய்வேன் என்பதை என்னை நோக்கி, என்னுடைய வார்த்தையை நோக்கி பார்த்து விசுவாசி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அபிரகாமுடைய வாழ்க்கையில் அபிரகாமுக்கு 100 வயதாயும் அவருடைய சரீரம் பலவீனமானதையும் சாருடைய கர்ப்பப்பை செத்ததையும் அவன் என்ன செய்ய எண்ணவில்லை. ஹல்லேலூயா. அதை பற்றி கவலைப்படவில்லை. ஹல்லேலூயா. அவன் சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வண்ணமாக உன்னை உயர்த்துவார், இந்த வண்ணமாக உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும்போது ஹல்லேலூயா. நம்ம சுற்றுச்சூழலை பார்த்து எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இதில் தான் மீண்டு நான் எப்படி இவ்வளோ ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதிக்கிறது என்று அது எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை அவமாக்குகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய அவிசுவாசம் என்ன செய்கிறது? அந்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை அவமாக்குகிறது. ஹல்லேலூயா. சுற்றுச்சூழலை பார்க்காமல், நம் இருக்கும் நிலையை பார்க்காமல், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையின் மீது மட்டும் கவனத்தை செலுத்தும் போதுதான் நம்மை கர்த்தராகிய தேவன் நீதிமான் என்று கருதுகிறார். ஹல்லேலூயா. ஏன் நீதிமான்? அவருடைய வார்த்தையை நாம் முழுமையாக விசுவாசித்து அப்படியே உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொன்னதனால், அதனால் நம்மை அவர் நீதிமானாக எண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஹல்லேலூயா. அவிசுவாசம் என்ன செய்யும்? சந்தேகத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கும் அவிசுவாசம் தான் சந்தேகத்தை, இது நடக்குமா என்று நம் யோசித்தாலே என்னது அதுக்கு அர்த்தம்? அது சந்தேகம். அந்த சந்தேகம் என்ன கொண்டு வருது? அவிசுவாசம். அந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்ன செய்தான்? தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஹல்லேலூயா. பலத்த விசுவாசம். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தராகிய தேவன் அவர் சொன்னதை செய்வதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இஸ் ஏபிள். அவருக்கு எபிலிட்டி இருக்கு. ஹல்லேலூயா. அவர் சொன்னது அவர் செய்வதற்கு தான் நம் சொந்தமாக செய்வதற்கு நமக்கு என்ன இல்லை, நமக்கு அதுக்கு தகுதி இல்லை, நமக்கு அது திராணியும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை செய்வதற்கு யாரால் முடியும்? அவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அதனால் அவரை தான் நாம் விசுவாசித்து நாம் நிற்க வேண்டும். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற யார் வல்லவராக? அவர் வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி. ஹல்லேலூயா. அதாவது சந்தேகத்துக்கு இடமே கொடுக்கல, முழு நிச்சயத்தோடு நம்பி ஹல்லேலூயா என்ன செய்தான்? அவன் தேவனுக்கு மகிமையை ஏறெடுத்தான். ஹல்லேலூயா. அதுதான் அவனுடைய விசுவாசத்தை கர்த்தராகிய தேவன் பலத்த விசுவாசம் என்று சொல்லுவேன். கிடைத்த பிறகுதான் எல்லோரும் மகிமையை தருவார்கள். ஹல்லேலூயா. அதாவது ஒரு நல்ல ஒரு காரியம், ஒரு அற்புத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பிறகுதான் இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு இதை செய்தார், அது செய்தார் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? சாட்சி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் இவர் என்ன செய்தார்? ஹல்லேலூயா. இது அதிநிச்சயமாக நம்பி, ஹல்லேலூயா, கர்த்தர் இதை எனக்கு செய்து முடித்து விட்டார், அவர் சொன்னால் ஆகும்,
அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாத வார்த்தை. வானம் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாத வார்த்தை. என்றென்றைக்கும் வானத்திலே அவருடைய வார்த்தை ஸ்திரப்படுத்தப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. அதை நம்பி என்ன சொன்னார்? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு நான் மகிமை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. அதி நிச்சயமாக நம்பி எந்த சந்தேகம் இல்லாமல், அவிசுவாசம் இல்லாமல் அதை நம்பி இருக்கும்போது தான் அதை ஹல்லேலூயா அவர் என்ன செய்தார்? அதற்கு மகிமை ஏறெடுத்தார். எனக்கு இந்த பிள்ளையை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி நாமும் இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்கிறோம் என்றால் அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு வந்த பிறகு நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சுற்றுச்சூழ்நிலைகள் பார்க்காமல் ஹல்லேலூயா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீர் சொன்னால் ஆகும் ஐயா, நீர் கட்டளையிட்டால் நிற்கும், இதை நாம் விசுவாசிக்கிறேன், இதன்படி என்னுடைய வாழ்க்கையில் இதை நடத்தி முடித்ததற்காக ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லும்போது தான் ஹல்லேலூயா நமக்கு பலத்த விசுவாசம். ஹல்லேலூயா, பலத்த விசுவாசம், சாதாரண விசுவாசம் அல்ல. ஹல்லேலூயா. அதாவது அதனால்தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைத்தார் கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா. அதாவது எதை சொன்னாலும் ஆபிரகாம் செய்வதற்கு துணிவோடு ஹல்லேலூயா காத்திருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தார். அவர் சொன்ன உடனே அதை எழுந்து செய்வதற்காக எழுந்து போய் மொரியா மலையில் ஈசாக்கை கொண்டு வந்து தகன பலி கொடு என்று சொன்ன கேள்வியை கேட்கல. ஹல்லேலூயா. ரொம்ப நிச்சயமாக இருந்தார். அதாவது நீ ரொம்ப அன்பு செய்கிற இந்த ஈசாக் என்ற அந்த மகனை தான் நீ கொண்டு வரணும்னு சொல்லி தெளிவாக சொன்னார். எந்த சந்தேகம் படாமல் அதை செய்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் அவன் மீது இவ்வளோ பிரியமாக இருந்தார். ஆபிரகாம் என்னவாக அழைத்தார்? நண்பன் என்று. ஹல்லேலூயா, ஃப்ரெண்டு. ஆபிரகாம் என்ன சொன்னார்? என்னுடைய ஃப்ரெண்ட் என்று. அதாவது நண்பன் கிட்ட என்ன சொல்லுவாங்க? எதையும் மறைக்காமல் அவர்கள் நண்பன் என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவது ரொம்ப சகஜமாக பேசுவாங்க, நம்பி பேசுவாங்க, ஒரு நிச்சயத்தோடு பேசுவாங்க, அதை மறைக்காமல் பேசுவாங்க. அதாவது கர்த்தராக தேவன் என்ன சொல்கிறார்? ஆபிரகாம் என்னுடைய நண்பன். ஹல்லேலூயா. அவனிடத்தில் நான் எதையும் மறைப்பதில்லை, அவனிடத்தில் எல்லாம் ஓப்பனாக சொல்வேன். ஹல்லேலூயா என்று சொல்லுகிறார். ஏன்? அவனை அவ்வளவாக நான் நம்புகிறேன். அவன் உண்மை உள்ளவன், அவனுக்கு விசுவாசம், என் மீது விசுவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு கீழ்ப்படிந்தவன். ஹல்லேலூயா. நாம் கடந்து செல்வோம். ஐசையா 52வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 52வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. யார் இடத்தில் கர்த்தர் பேசுகிறார்? சபை இடத்தில். எருசலேம் என்றால் சபை. சபையே எதை எழுந்து நீ என்ன தரித்து கொள்ள வேண்டும்? என்ன? வல்லமே தரித்துக்கொள். ஹல்லேலூயா. வல்லமே நீ தரித்துக்கொள். சியோனே, நீ என்ன வல்லமை இப்போ தரித்துக்கொள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? கர்த்தருடைய சந்தோஷம்தான், ஆனந்தம்தான் நமக்கு அவருடைய வல்லமையை கொண்டு வருகிறது. அதற்கு வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்ல, என்னை விசுவாசித்து நீ ஆனந்தமாக சந்தோஷமாக களி கூறுதலோடு இரு என்று சொல்லுகிறார். இரண்டாவது, பியூட்டிஃபுல் கார்மெண்ட்ஸ், அதாவது அலங்கார வஸ்திரம் என்று சொல்லுகிறார். அலங்கார வஸ்திரம் என்னது? நம்முடைய நீதியின் வஸ்திரம் தான் அலங்கார வஸ்திரம். ஹல்லேலூயா. அலங்கார வஸ்திரத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? அணிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீதியை நீ அணிந்து கொள், நீதியின் வஸ்திரத்தை நீ அணிந்து கொள். நீ ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு களி கூறுதலோடு நீ எழும்பு என்று சொல்லுகிறார். அவேக். ஹல்லேலூயா. தூக்கத்திலிருந்து, ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து எழுந்து ஹல்லேலூயா என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த நகரத்தில் ஹல்லேலூயா நீர் நிற்க வேண்டும் என்று, அதாவது சபைக்குள் நீ அந்த வண்ணமாக நிற்க வேண்டும். இரண்டு காரியத்தை ஹல்லேலூயா. நாம் முதல்ல பார்த்த காரியம் என்ன? 3 காரியத்தை பார்த்தோம். கர்த்தராகிய தேவனிடத்தில் கீழ்ப்படிதல், விசுவாசம், உண்மைத்துவம். இப்பொழுது சபையோர் எப்படி இருக்க வேண்டும்? சபைக்குள் ஆனந்தத்தோடும்
நீதியின் வஸ்திரத்தை அணிந்தும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தராகி தேவனை நாம் சேவிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தராகி தேவனை சேவித்தால் என்ன நிச்சயம்? பலன் நிச்சயம். ஹல்லேலூயா. பலன் நிச்சயம். ஹல்லேலூயா. எப்படி சேவிக்க வேண்டும்? அழுது கொண்டு சேவிக்க வேண்டுமா? இல்லை. ஹல்லேலூயா. அவர் எப்படி சொல்கிறார்? நீ ஆனந்தத்தோடு வந்து பாடி துதித்து, ஹல்லேலூயா, உன்னுடைய கவலை எல்லாம் மறக்க வேண்டும். அதாவது அவருடைய பிரசன்னத்திற்குள் என்ன இருக்கிறது? மனமகிழ்ச்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மனமகிழ்ச்சி இன்னும் வரலன்னா அவருடைய பிரசன்னத்தை இன்னும் நீ உணரலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் வந்த உடனே என்ன, எப்படி தாவீது ராஜாவுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர் அந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் என்ன செய்தார்? நடனமாடி பாடி ஹல்லேலூயா துதித்தார். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய பிரசன்னம் ஆனந்தத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அந்த ஆனந்தத்தை நமக்குள் அது வரவில்லை என்றால் இன்னும் பிரசன்னத்தை நாம் உணரவில்லை என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நம் சபைக்குள்ள நடனம் ஆடலாம், கர்த்தரை துதிக்கும் போது ஒன்றும் தவறில்லை. ஹல்லேலூயா. நாம் கைகொட்டி கைத்தட்டி சத்தமாக நாம் துதிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தராகி தேவன் முன்பாக அவருடைய பிரசன்னத்தில் அதை செய்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அதை செய்கிறோம். ஹல்லேலூயா. யாரை நாம் மகிமைப்படுத்துகிறோம்? யாரை நாம் சேவிக்கிறோம்? கர்த்தராகிய தேவனை. ஹல்லேலூயா. அவர் உண்டென்று, அவருடைய பிரசன்னம் இருக்கும் இடத்தில் அவர் உண்டென்று அறிந்து நாம் என்ன செய்கிறோம்? நம் முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்மை மறந்து ஹல்லேலூயா நாம் சேவிக்கிறோம். நம்முடைய துதிகள் ஹல்லேலூயா அவரை சேவிப்பதற்கு. ஹல்லேலூயா. அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? எதுவுமே கொடுக்க முடியாது. அவர் தந்த காரியத்தை தான் நாம் திரும்பி அவருக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது, நமக்குள் இருந்து தருவதற்கு. ஹல்லேலூயா. என்னது? நமக்கு சொந்தமான காரியம், அவரை துதிப்பதற்கு. ஹல்லேலூயா. நாமே நம்முடைய இதயத்திலிருந்து தரும் காரியம். ஹல்லேலூயா. அதை மட்டும்தான் கர்த்தராகி தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த துதி ஆராதனை நேரத்தில் நாம் ஹல்லேலூயா எதை மிஸ் பண்ணாலும் சரி, துதி ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஓடி வந்துருங்க. நாம் கொடுக்க முடிந்த ஒரே ஒரு காரியம் வந்து துதி ஆராதனை தான். அந்த இடத்தில் தான் நாம் ஆனந்தத்தோடு நீதியின் வஸ்திரத்தை அணிந்து ஹல்லேலூயா நாம் வந்த உடனே என்ன செய்யணும்? கர்த்தரத்தை முழங்காலிட்டு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை கழுவும் மணி அவனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும், என்னை நீதித்துவ வஸ்திரத்தினால் என்னை தரித்து கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா நாம் எழும்பி ஹல்லேலூயா என்ன செய்ய? ஆனந்தத்தோடு அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் சபையோரிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை தான் ஐசையா 52வது அதிகாரம் 1 நாம் வாசித்தோம். ஹல்லேலூயா. அதாவது அந்த இடத்தில் யாருக்கு இடமில்லை? விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் விருத்த சேதனம் என்றால் கர்த்தரை விசுவாசிக்காதவர்களுக்கும். ஹல்லேலூயா. அன்கிளீன் என்றால் மனசில் ஒரு சுத்தம் இல்லாதவர்களுக்கும், இதயத்தில் சுத்தம் இல்லாதவர்களுக்கும் தேவனுடைய பிரசன்னத்தில் இடமில்லை. சுத்தமான ஹிருதயம் என்ன செய்யும்? கர்த்தரை தரிசிக்கும். ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தருடைய முன்பாக வரும்போது சுத்தம் உள்ள ஹிருதயத்தோடு வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஹிருதய, அதாவது இந்த விருத்த சேதனம் என்று சொல்லும்போது ஹிருதயத்தில் விருத்த சேதனம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உண்டென்று, விசுவாசம் என்றால் என்ன? அவர் உண்டென்று, அவர் ஜீவனோடு இருக்கும் தேவன், அவர் இந்த இடத்தில் உண்டென்றும் அவர் தொடர்ந்து தேடுகிறவர்களுக்கு அவர் பலனை அளிக்கிறவர் என்றும் அறியும் போதுதான் ஹல்லேலூயா விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த வண்ணமாக தேவ பிரசன்னத்தில் வந்து நாம் அவரை சேவிக்க வேண்டும். சங்கீதம் 58வது அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 58வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஹல்லேலூயா. அதாவது தேவ பிரசன்னத்தில் வரும்போது நாம் என்ன நிச்சயத்தோடு இருக்க வேண்டும்? மெய்யாகவே அப்பொழுது என்றால் நம் சபைக்குள் ஆனந்தத்தோடு ஹல்லேலூயா அவருடைய பலத்தை தரித்து அவருக்கு ஹல்லேலூயா நாம் துதிகளை ஆராதனை ஏறெடுத்து ஹல்லேலூயா நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும். ஹல்லேலூயா. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன்
சொல்வான். ஹalleluya. நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது என்ன சொல்ல வேண்டும்? அவரை சேவிப்பதற்கு அவர் நீதிமானுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு பலனை வைத்திருக்கிறார். விருதாவாக என்னை சேவிக்க உன்னை சொல்லவில்லை யாக்கோபே என்று சொன்னார். ஹalleluya. அவரை சேவிப்பதற்கு ஹalleluya அவர் என்ன செய்கிறார்? தக்க பலனை தருகிறார். நாம் எப்பொழுது வந்தாலும் சரி, நமக்கே தெரியாது நாம் எடுத்துக்கொண்டு செல்லுகிறோம் என்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும் நமக்கு என்ன தேவை என்று. நாம் இதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்கலாம், எனக்கு இது தேவை ஆண்டவரே என்று சொல்லி. அப்படி கேட்கும்போது அந்த காரியம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என்பதை விசுவாசித்து நாம் அதை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது மெய்யாகவே நீதிமானுக்கு பலனை அளிக்கிற தேவன் நாம் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. பூமியிலே நியாயம் செய்கிற தேவனை நாம் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு யார் அநியாயம் செய்தாலும் சரி, கர்த்தராகிய தேவன் என்ன செய்வார்? நமக்கு நியாயத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவர்தான் எல்லா நியாயாதிபதியோட அவர் நியாயாதிபதி. அல்ல ராஜாக்களோட ராஜாவாக இருக்கிற மாதிரி எல்லா நியாயாதிபதிக்கும் மேலாக நியாயாதிபதியாக இருக்கும் தேவன். யார் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் இந்த பூமியில் அது நிற்காது. கர்த்தர் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் தான் நிற்கும். ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாத்திற்கும் மேலான நியாயாதிபதி. ஹல்லேலூயா. தீத்து 3வது அதிகாரம் 8, 9 என்ற 2 வசனங்களை வாசிப்போம். தீத்து 3வது அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள். புத்தியீனனான தர்க்கத்தையும் வம்ச வரலாறையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தையும் குறித்து உண்டாயிருக்கிற வாக்கு தத்தங்களையும் விட்டு விலகு. அவைகள் பிரயோஜனமும் வீணமுமாயிருக்கும். அதாவது கர்த்தரை சேவிப்பவர்களுக்கு என்ன இருக்கு? ஒரு பலன் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எதை செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியையை செய்ய ஜாகிரதையாக இருக்கும்படி. நற்கிரியை என்றால் என்ன? நற்செய்தி என்பது கர்த்தருடைய வார்த்தை, சுவிசேஷம். நற்கிரியை என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி எதை செய்தாலும் அது நற்கிரியை. ஹல்லேலூயா. நற்கிரியை செய்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியை செய்ய ஜாகிரதையாக இருக்கும்படியும் நீ இவைகளை குறித்து திட்டவட்டமாய் போதிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமாய் உள்ளவைகள். ஹல்லேலூயா. அதாவது நற்கிரியைகள் தான் மனுஷனுக்கு நன்மையை கொண்டு வரும், பிரயோஜனத்தை, ப்ராஃபிட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரயோஜனம் என்றால் நம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு என்ன வேண்டும்? நமக்கு பலன் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பலனுக்கு முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நற்கிரியைகள். தேவ வார்த்தையின்படி எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியது. அதில் தேவன் எதை கட்டளையிட்டிருக்கிறாரோ கர்த்தருடைய அவருடைய வார்த்தையில் அதை செய்வது. அதனால்தான் அப்ராம் அவனுடைய நற்கிரியினால்தான் அப்ராம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அந்த நற்கிரியை என்றால் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை செய்வது. கர்த்தராக தேவன் எப்ராம் இடத்தில் எதை சொன்னார்? இதை செய் என்று சொன்னவன் அதை செய்தான். அது அவனுடைய நற்கிரியை. ஹல்லேலூயா. அந்த நற்கிரியை செய்தவன் ஹல்லேலூயா அவன் நீதிமான். அவன்தான் நீதிமான், கர்த்தருடைய முன்பாக நிற்கக்கூடிய ஒரு நீதிமான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். அந்த நீதிமானை கர்த்தர் என்ன செய்கிறார்? நன்மை அவனுக்கு இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாகவும் இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் எதை செய்யக்கூடாது? 9வது வசனத்தில் நாம் எதை செய்யக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். புத்தியீனமான தர்க்கங்களை ஹல்லேலூயா. அதாவது ஆர்கியூ பண்றது தேவையில்லாம தர்க்கங்களையும் வம்ச வளராலையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் என்னவாக இருக்கும்?
வீணுமாய் இருக்கும். ஹalleluya. அதாவது அது லாஸை கொண்டு வரும், அதாவது அது இழப்பை கொண்டு வரும். ஹalleluya. அதாவது எது இழப்பை கொண்டு வரும்? இந்த பிரயோஜனம் இல்லாத காரியங்கள். ஹalleluya. புத்தி இல்லாத தர்க்கங்கள், வம்ச வளராறு சண்டைகள், நியாய பிரமாணத்திற்கு உண்டாகிற வாக்கு தத்தங்களை விட்டு விலகி இருக்க சொல்லுகிறார். ஹalleluya. இந்த காரியங்கள் நமக்கு எந்த பிரயோஜனத்தை கொண்டு வராது, ஆனால் கண்டிப்பாக அது இழப்பை கொண்டு வரும். அதாவது வார்த்தையை பற்றி தர்க்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன சொன்னாலும், நம்ம சுவிசேஷம் சொல்ல போனாலும் சரி, வார்த்தை சொல்லும்போது அவங்க தர்க்கிக்க வந்தால் இது எப்படி அது எப்படின்னு நீங்கள் நீங்களே நாங்கள் சொல்ல தான் வந்தோம், இதுக்கு மேலே நீங்கள் வேணால் ஜெபிச்சுங்க, தேவனே உங்களுக்கு பதிலி தரட்டும் சொல்லி அவங்ககிட்ட தர்க்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹalleluya. என்னால் தர்க்கம் செய்தால் என்ன நடக்கிறது? வாக்குவாதம், நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாக்குற வாக்குவாதங்கள் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் இழப்பையும் கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். ஹalleluya. அதாவது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி நம் சபையில் நிற்க வேண்டும், அதே நேரத்தில் நமக்குள் என்னென்ன இருக்க வேண்டும், நமக்குள் கீழ்ப்படிதல், விசுவாசம், உண்மைத்துவம் இருக்க வேண்டும். நாம் சபையில் நிற்கும்போது எப்படி நிற்க வேண்டும்? நம் ஆனந்தத்தோடு ஹalleluya அவருடைய வல்லமையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக நிற்க வேண்டும். அதே நேரத்தில் துதி ஆராதனை நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? சேவிக்கிறோம். ஹalleluya. அவர் நமக்காக ஒரு பலனை அளிக்கிறாராக இருக்கிறார். ஹalleluya. அதே நேரத்தில் அவருடைய வார்த்தையின்படி நற்கிரியைகளை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன செய்கிறார்? பலனை அளிக்கிறாராக இருக்கிறார். ஆனால் செய்யக்கூடியாத காரியங்கள் என்னது? தர்க்கம் பண்ணுறது, சண்டை சச்சரவு செய்வது நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வராது, அது அழிவை தான் கொண்டு வரும் என்று இந்த தேவ செய்தியில் நாம் கேட்டோம். இது ஒரு ஹalleluya. இந்த செய்தி என்ன அறிகிறோம்? சேவம். ஹalleluya. அவரை நீங்கள் என்ன சேவியுங்கள், உங்களுக்கு என்ன நிச்சயம்? பலன் நிச்சயம். ஹalleluya. நாம் எழுந்திருப்போம்.